Hello guys, now our topic disadvantage of organization chart. ஓகேங்களா. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட்டில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்க்க போகலாம். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளெக்சிபிலிட்டி. இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிக்கியாக இருக்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிக் ஆர்கனைசேஷன் சார்ட் ஆர் குவிக்லி பிகம் அவுடேட். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக வந்து அவுடேட் ஆகிடும். பிகாஸ் ஒரு எம்ப்ளாயி புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு எம்ப்ளாயி வந்து புதுசாக ரிசைன் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க, வேறு கம்பெனி மாறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குயிக்காக ஒன் மந்த் வைஸ் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு கமிஷன் இது. ஓகேங்களா. ஏன் ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஒன்ஸ் கூட நடக்கலாம். புது எம்ப்ளாயி எடுக்கிறது, பழைய எம்ப்ளாயி போகிறதுலாம். ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி படாமல் விட்டாங்கன்னா இது வந்து அவுடேட் ஆகிடும். அதே பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபைலிங் டு ரிஃப்ளெக்ட் நியூ ரோல்ஸ். ஓகேங்களா. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கவங்க புதுசாக இருக்கிற ரோல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அந்த சார்ட்டில் ரிசைன்மெண்ட்ஸ் அப்புறமா டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சரிங்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவுடேட்டாக ஃபார்ம் ஆகிடும். அது வந்து அப்புறம் யூஸ்லெஸ் தான் சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ட் சேஞ்ச் வந்து எதிர்க்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ரிகர் ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹிண்டர் ஆர்கனைசேஷன் எபிலிட்டி டு அடாப்ட் நியூ சேஞ்சஸ். ஓகேங்களா. ஒரு புது சேஞ்சர் வந்து அடாப்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து தடையாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது புதுசாக ஒரு சேஞ்ச் வரும்போது இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லும்போது அதான் அந்த சார்ட்டில் இவங்க தானே போட்டிருக்கு, நான் இவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டு அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்னோவேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு புதுசாக ஒரு இனோவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து டக்குன்னு ரெஸ்பான்சிவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடையாக இருக்கும் அந்த சார்ட்ன்றது. ஏன்னா நான் அவங்க எடுத்து ரிப்போர்ட் பண்ணுவோம் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். பட் ரியாலிட்டியில் வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி. ஸோ காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரிகேட் ஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வந்து பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபைண்ட் இட் சேலஞ்சஸ் அக்யூரேட்லி ரெப்ரசென்ட் ஆல் ரிலேஷன்ஷிப். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஒரு சிங்கிள் சார்ட்டில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம், ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அப்படி நம்ம கொடுத்துட்டாலும் அதை அந்த எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கிது அவங்க பேர் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு தேடி கண்டுபிடிச்சதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம், ஒரு கடினமான காரியம், ஒரு விஷயம் சொல்லலாம். ஓகேங்களா. இட் கோயிங் டு டஃப், அது ஒரு டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க பேசிக்காக. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக் நேச்சர். ஸோ நம்ம மாடர்ன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைனமிக் ரோல்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ டைனமிக் ரோல்ஸ்னால் நம்ம ஈஸியாக மாறக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வரைக்கும் டீம் லீடராக இருந்தாங்க, இன்னொரு டீமில் அடுத்த மாதமே வந்து டீம் மெம்பராக இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒர்க்கர் இல்லைனா ஒர்க் பண்ணி ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் நேச்சர் வந்து மாறி இருக்கிறதுனால இப்போ நம்ம கரண்ட் பீரியடில் இது வந்து ஒரு நாட் வெல் கேப்சர்ட் பை ஸ்ட்ராட்டஜி சார்ட். ஒரு சார்ட்டில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரேட் இருமாக்கிட்டா கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா. ஸோ என்ன இப்போ கரண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறக்கூடியதாக தான் இருக்குது. அப்படின்னும் போது அந்த சார்ட் வந்து நமக்கு கரெக்டாக இது ரெப்ரசென்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பேசிக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் டவுன் வியூ. ஸோ ஒரு டாப் டவுன் வியூ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து ஒரு டாப் டவுன் வியூ தான் காட்டுது. ஓகேங்களா. ஸோ வந்து சிஇஓ அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் அப்புறம் எம்ப்ளாயிஸ் இப்படி காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணி காட்டல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணி பல டீம்ஸு பல கிராஸ் ஃபங்க்ஷன் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு காட்டும்போது நம்ம வந்து அந்த கோடை வந்து பல ஃபங்க்ஷன் நம்ம இப்படி இழுத்து கோடை எழுதும்போது நம்ம எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ப்ளஸ் அப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லாரு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டவுன் வியூ நம்ம என்ன தான் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் இவங்க தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தாலும் பட் ரியாலிட்டி வரும்போது கிராஸ் ஃபங்க்ஷனல் இவங்க வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட பேசுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான வியூ கொடுக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, ரெப்ரசென்ட் பண்ணி காட்ட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் இன்ஃபார்மல் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா. நம்ம என்ன தான் வந்து ஆர்கனைசேஷன் சார்ட்டில் வந்து இவங்க தான் ரிப்போர்ட் பண்ண சொன்னாலும் இன்ஃபார்மல்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபார்மலாக இன்ஃபார்மல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து இந்த சார்ட் காட்டாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மலை மட்டும் தான் காட்டும். ஸோ நெட்வொர்க் தட்டார க்ரூஷியல் ஃபார் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனிங். ஏன்னா இன்ஃபார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. இப்போ நம்ம எது ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஓ இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம், சொல்லி தான் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு எப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அது ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் தான். அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது நம்ம சம்டைம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ப்ரூஃப் எடுப்பாங்க. அப்படின்னு போதுன்னா அந்த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் இன்ஃபார்மல் கண்டென்ட் இருக்குங்களா. ஸோ அந்த இன்ஃபார்மில் வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணி தான் இருக்குது. எதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் சார்ட்டில் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதில் இருக்க மாதிரி கண்டிப்பாக நடக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் இன்டர்பிரேஷன். ஸோ மிஸ் இன்டர்பிரேஷன் பற்றி வரைக்கும் பார்த்தோன்னா இது வந்து தவறாக புரிஞ்சுக்கொள்ள சொல்லலாம். ஓகேங்களா. எம்ப்ளாயிஸ் வந்து சம்டைம்ஸ் அது தவறாக அந்த சார்ட்டை தப்பாக புரிஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து லீடிங் டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அவங்களோட ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்லி தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் பாருங்க வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுற ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு டேவோ அந்த ஒரு வீக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேஸ்ட் தான். ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பட் பார்த்தது கண்டிப்பாக சொல்கிறவங்க வச்சுக்கோங்களேன். பட் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுடைய ஹையர் அதாரிட்டிஸ் தான் அவங்களுக்கு திட்டுவாங்க, ஏன்னா சண்டை வரும், இஷ்யூ வரும், கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த சார்ட்னாலேயும் சண்டை கிரியேட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ரோல் சரியாக பார்க்க மாட்டேன் அவங்க கேட்குறது இல்லை எனக்கு நான் புதுசாக தானே வந்திருக்கேன் நீங்கள் தானே சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ வந்து சின்ன கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது எம்ப்ளாயி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன், காலம் கடந்த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, அதாவது இஃப் நான் நாட் ரெகுலர்லி அப்டேட்டட், அந்த சார்ட் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணலன்னா அது வந்து ஈஸியாக அப்டேட் ஆகிடும். இட்ஸ் ப்ரொவைட் இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், ஒரு அக்யூரேட் தப்பான இன்ஃபர்மேஷன் தான் அது கொடுக்கும் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ லீடிங் டு மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் எரர்ஸ். ஓகேங்களா, ஏன்னா இப்போ இத்தனை நாள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டு இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்கன்னா அது வந்து அங்கே அப்டேட் பண்ணலன்னா இப்போ வந்து டெய்லி யார் வந்து டெய்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களே வந்து பார்த்தா அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பழைய ஆளுகிட்ட பண்ணும்போது அங்கே வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் கேட்டாகும். அவங்க வந்து நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் வேஸ்ட் கேட்டாகும், ரிசோர்ஸ் வேஸ்ட் கேட்டாகும், கொஞ்சம் அங்கே போய்ட்டு வரதான் வேஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசுறது ஒரு ஆப்ரேஷன் லெவலில் நடக்குது நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் சொல்லலாம் மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலாக இருக்குன்னு சொல்லும்போது அது வேறு தனி. நான் ஆப்ரேஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்து கையில் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுடேட் இன்ஃபர்மேஷனால இந்த ஒரு சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, அப்போ வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனியாக போட்டு கரெக்டாக வந்து ஒரு டீட்டெயிலில் கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த லார்ஜ் ரேப்பிட்லி சேஞ்சிங் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகும். அது வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆள் தேவைப்படும், டைம் அண்ட் ரிசோர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது முக்கியமான டிசைன் சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அப்டேட்டிங். ஓகேங்களா, ஸோ டீட்டெயில் அப்டேட் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்கனைசேஷன் சேஞ்ச். ஓகேங்களா, எவ்ரி ஆர்கனைசேஷன் சேஞ்ச் நோ மேட்டர் ஹவு மைனர் இஸ். ஓகேங்களா, என்ன அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது சின்ன சேஞ்சாக இருந்தாலும் பெரிய சேஞ்சாக இருந்தாலும் அது வந்து அந்த சார்ட்டில் அப்டேட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, அப்படி அவங்க அப்டேட் பண்ணலன்னா அது வந்து ஒரு தப்பான சார்ட்டாக ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுமே கம்பேரிசன் வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டியான கடினமான விஷயமா இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ட்ரைனிங், ஒரு ரிசோர்ஸ் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலில் கரெக்டாக எல்லா டீட்டெயிலும் சின்ன சின்ன டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான விஷயம் சொல்லலாம். அந்த ரிசோர்ஸ் அதிகமாக தேவைப்படும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ. இந்த இடத்துல பார்த்தா நம்ம டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சார்ட் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துல மேல் பண்ணோம். அதே மாதிரி பெறுவது உங்களுக்கு பாலாம்.